குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்க கையில போனை கொடுத்துறோம். அவங்க சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறோம். ஆனா இது பண்றதுனால நம்ம அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பசங்க ரொம்ப நேரம் போன் பாக்குறதுனால கண்ணு பிரச்சனை வருது, பிஹேவியரல் இஷ்யூஸ், டிலேட் ஸ்பீச், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னு அவேர்னஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனா சாப்பிடும் போது போன் பாக்குறதுனால அவங்க பல்லும் சேர்ந்து எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. பவுச்சிங் ஆஃப் ஃபுட், அதாவது நம்ம சாப்பிடும் போது நல்லா சவிச்சு சாப்பிட்டு முழுங்கணும். ஆனா பசங்க ஸ்கிரீனோ போனை பார்க்கும்போது சரியா சவிக்கிறதும் இல்ல, முழுங்கறதும் இல்ல, சாப்பாடை ஒரே சைடை வச்சு ரொம்ப நேரம் பவுச் பண்றாங்க. இதனால கேவிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. என்னப்பா சொல்ற? குழந்தைங்களுக்கு மோஸ்ட் காமனா சொத்த வரதே அவங்களுடைய பின்பல்ல தான். இதுக்கு பவுச்சிங் ஆஃப் ஃபுட் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பசங்க ஸ்கிரீனை பார்த்து சாப்பிடும்போது நிறையவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நேரமும் சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு பசிக்குதுன்னோ இல்ல சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குன்னு கிடையாது. அந்த ஸ்கிரீனை ரொம்ப நேரம் பார்க்கணுன்றதுக்காகவே இதை பண்றாங்க. இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கண்டிப்பா ஸ்கிரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்க.